ஸ்தானத்துல இல்லையே. அருமையான தேவ பிள்ளையே, என்னுடைய ஆலயத்துக்கு வர, ஆனா இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருக்கிறியா? ஆண்டவர் ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு சந்நிதி ஸ்தானத்துல தான் அந்த பெட்டி இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு திரையினால மூடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அது இருக்கும்படிதான் ஆண்டவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல அழுறான், ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவரே அந்த ஸ்தானத்தை நான் இழக்க கூடாது ஆண்டவரே. எடுத்து படிக்க சங்கீதம் 26:8 படிக்க. சங்கீதம் 26:8. கர்த்தாவே பாருங்க, உங்களுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அந்த மகிமை எங்க இறங்கும்? பிரகாரத்துல இறங்காது. எங்க இறங்கும் சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களே. மகா பரிசுத்த ஸ்தானம். அதாவது உடன்படி ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதி இருக்கு. ஒண்ணு பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல கூட விருத்த சேதனம் அடைந்த இஸ்ரவேல் வந்துட்டு ஓடிடுவான். கோயிலுக்கு வருவான், ஒரு சிலுவை மாதிரி போடுவான், சும்மா மேலாட ஜெபம் பண்ணுவான், ஓடிடுவான். ஏன்னா அங்க ஆடு மாடு வெட்டுற இடம், நாட்டம் வந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல கூட அப்பங்களை புது அப்பத்தை மாற்றுவாங்க, பழைய அப்பம் வாடையை கொண்டு வந்துடும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரி தான் உள்ள. அல்லேலூயா. அவன் இடுப்புல ஒரு கச்சை கையில கட்டி டைட்டா கட்டிட்டு உள்ள போனோம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுடைய தீர்மானம் ஒன்று, அவனுடைய வாஞ்சை ஒன்று, அவன் மனதின் அறை ஒன்று. ஆண்டவரே உம்முடைய மகிமையே நான் காணும்படி என்னுடைய மனதிலே நான் வைத்திருக்கிறேன் என்றார் சங்கீதக்காரன். அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு வா, ஆசீர்வாதம் ஜெபிக்கவே ஜெபிக்காது. பொய்யான உபதேசம். நீ ஏசப்பாக்குள்ள வந்தாலே உனக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருவார். கொடுக்க மாட்டார்லாம் கிடையாது. முதலாவது தேவர் ராஜ்யத்தையும் மற்றதெல்லாம். இந்தியாவில் இட்லி வாங்கிட்டீங்கன்னா போதும், சட்னி ஃப்ரீயா கொடுத்துருவோம். சட்னி நம்ம ஆளுக்கு தெரியுமா? எது ஃப்ரீயா அது மட்டும் போய்கிட்டு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அழகாய் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த ஸ்தானத்தை விடாதீங்க. அதனால தான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏன் தோல்வி வந்தது? ஏன் வெட்கப்பட்டு போனாங்க? அவங்க தோல்வி வந்த காரணம் என்ன? இந்த ஸ்தானத்தை விட்டாங்க. எடுத்து படிங்க 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு போயிட்டாங்க. ஸ்தானத்தை எழுதிட்டாங்க. எல்லாம் பாத்தீங்களா? நான் சொல்றது பொய்யா? ஆண்டவர் பெட்டி இருக்கிற ஸ்தானம் எபெனேசர். எபெனேசர் என்ன அர்த்தம்? எபினேசரே, எபினேசரே சொல்லுங்க. இதுவரை உதவி செய்கிறேன். தேவன் சகாயம் செய்கிற இடம், உதவி செய்கிற இடம், தேவ சமூகம். உனக்கு நீ எந்த